Hello friends, welcome to JSM Code. இந்த வீடியோவில் Angular யூஸ் பண்ணி along with the Tailwind CSS framework யூஸ் பண்ணி ஒரு ரேட்டிங் காம்பனண்ட்டை இந்த மாதிரி நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் Angular கிராஷ் கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. பட் இந்த வீடியோஸ் நான் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும்னா அதை இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் ஃபுல் கோர்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ஒரு லேண்டிங் பேஜோட எல்லா டிசைன்ஸையும் தான் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு வரோம் Angular யூஸ் பண்ணி. அண்ட் அதில் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் காமிக்கிற மாதிரியான ஒரு காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த காம்பனண்ட்டை த்ரூ அவுட் த வெப்சைட் எங்கெல்லாம் நமக்கு ஸ்டார் ரேட்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அதாவது ஷேர்டாக ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த கோர்ஸில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணல, இந்த வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஷேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம புதுசாக ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணிடலாம். நான் npm run ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ரன் பண்ணிடுறேன். ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட்டை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் package.jsonல. ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இதுக்கு முந்தின வீடியோஸில் மெனு எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த ஹோம் பேஜோட இந்த ஹோம் செக்ஷனை எப்படி டிசைன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஸ்டார் ரேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலி நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டெர்மினல் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஃபோல்டரை கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நான் ஒரு புது காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன், ngGC டெஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இனி இந்த புது காம்பனண்ட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு ரவுட் கிரியேட் பண்ணலாம். அதாவது புதுசாக ஒரு பேஜ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ரவுட்டிங் மாடியூல் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இங்கே தான் நம்ம ரவுட்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை நான் ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு இதை நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டெஸ்ட்னு பேர் வச்சுட்டு அதுக்கான காம்பனண்ட் இந்த டெஸ்ட் காம்பனண்ட் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட் நான் கொடுத்துறேன். அண்ட் மேலே ஒரு கம்மா மிஸ் பண்ணிட்டோம், அந்த கம்மாவும் கொடுத்துடலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரவுட்டை இப்போ நம்ம ப்ரௌசரில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ரௌசர் போயிட்டு இங்கே நான் /டெஸ்ட்னு கொடுக்குறேன். நமக்கு டெஸ்ட்டுக்கான ரவுட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட்டுக்கான ரவுட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனுக்கு நம்ம ஒரு பேடிங் y96 கொடுத்துடலாம். இதுக்குள்ளே சும்மா டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணி பார்க்குறேன். ஒரு pxம் ஒரு 32 வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா டெஸ்ட் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம புது காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஆக்சுவல் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே cd ஸ்பேஸ் ஷேர்டுன்னு சொல்லிட்டு அந்த ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். இங்கே நம்ம அந்த புது காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம், ngGC ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட புது காம்பனண்ட் இந்த மாதிரி ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே ரேட்டிங்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இனி இந்த புது காம்பனண்ட்டை நம்மளோட டெஸ்ட் காம்பனண்ட்டில் இங்கே கால் பண்ணிடலாம் அவுட்புட் பார்க்குறதுக்காக. ஸோ app-rating அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணோம்னா பாருங்கள், இங்கே ரேட்டிங் ஒர்க்ஸ்னு வந்துருச்சு. இந்த ரேட்டிங் ஒர்க்ஸ்ன்றது நம்ம ரேட்டிங் காம்பனண்ட்டோட HTML இருக்கிற டம்மி கண்டென்ட். ஓகே, ஸோ இதை நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரேட்டிங் காம்பனண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட லே அவுட்டை ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ரெஃபரன்ஸ் வெப்சைட் போவோம். ரெஃபரன்ஸ் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இங்கே அந்த ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு டோட்டலாக 1 2 3 4 5 ரேட் ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் எது ஃபில்லாக இருக்கோ அதை எல்லோலையும் மிச்சதை கிரேலையும் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு லெஃப்ட்டில் அந்த ரேட்டிங்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேட்டிங்கான நம்பர் எப்படி இருக்குன்னா, டெசிமலில் தான் இருக்குது. பட் ஸ்டாரை ஃபில் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4க்கு மேலே இருந்தால் 4 ஸ்டார் தான் காமிச்சிருக்காங்க. சப்போஸ் 5ஆக இருந்தால் மட்டும்தான் 5 ஸ்டார் வரும். அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஃபார்மேட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு லேஅவுட் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்வுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் வேணும், அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டார்ஸ்லாம் வேணும் இல்லையா. அதனால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் பக்கத்தில் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இனி ஒரு ஸ்பேன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ரேட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு நான் ஹார்ட் கோட் பண்ணிடுறேன் 4.6ன்னு. அப்புறமா இதை நம்ம டைனமிக்காக மாற்றலாம். இப்போ நம்மளோட ரேட்டிங் ரெடி. இனி இதுக்கப்புறமா நம்ம ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவுக்குள்ளும் நம்மளோட ஸ்டார்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாருக்கான ஐக்கானை நம்ம ஹீரோ ஐக்கான்ஸ் வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். ஸோ ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்ற வெப்சைட் போயிடுறேன். இங்கே நான் ஸ்டார்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே 2-3 விதமாக ஐகான்ஸ் இருக்கும். அவுட்லைன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்குது, சாலிடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 ஐக்கானையும் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இந்த SVG காப்பி பண்ணி இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எல்லை ஐக்கானில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அவுட்லைன் போயிட்டு அவுட்லைன் ஸ்டாரையும் காப்பி பண்ணி அதுக்கப்புறமா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு 2 ஸ்டார் இருக்குது. அந்த 2 ஸ்டாரும் மேலே கீழே அப்படின்னு இருக்குது.
ஓகே 4.6 நமக்கு லெஃப்ட்டில் இருக்குது. இந்த ஸ்டார்ஸ்க்கான இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு ரைட்டில் இருக்குது. இதே லெஃப்ட் ரைட்டில் இருக்குன்னா அதோட அவுட்டர் டிவில் நம்ம ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இங்கே ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. இப்போ நமக்கு இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அதுவும் நமக்கு லெஃப்ட்டில் வேணும் அப்படின்னா இதோட பேரண்ட்லேயும் நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் நான் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ரைட்டில் வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இனிஷியலி நமக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. நான் சேஞ்ச் காமிக்கிறேன். இந்த எல்லையை நான் ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம 2 எல்லை வச்சுருக்கோம். நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு எல்லை இங்கே இருக்குது, இன்னொரு எல்லை இங்கே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு எல்லைக்குள்ளே ஏன் நான் 2 ஐக்கான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி 2 ஐக்கான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, அதாவது இந்த எல்லை ஃபில்டாக இருக்கணும் அப்படின்னா இதை மட்டும் காமிப்போம். சப்போஸ் ஃபில்டாக இருக்க வேணான்னா இதை மட்டும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நம்ம ஒரு எல்லைக்குள்ளே காமிக்க போகிறோம். என்ன தான் அந்த எல்லைக்குள்ளே 2 எலமெண்ட் வச்சாலும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இனிஷியலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு எல்லை வச்சுக்கிறேன். இந்த எல்லையை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஹைட் பண்ணி வச்சிடலாம் டெர்மினலில். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா இதே மாதிரி இருக்குது. இனி நம்மளோட இன்புட்ஸை வெளியிலேருந்து உள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி ஒரு காம்பனண்ட்டுக்கு வேல்யூவை நம்ம வெளியிலேருந்து உள்ளே பாஸ் பண்ணணும். வெளியிலன்னு நான் மீன் பண்ணுறது நம்மளோட டெஸ்ட் காம்பனண்ட். ஸோ இங்கே தானே இந்த காம்பனண்ட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து நம்ம கால் பண்ணாலும் இந்த ஆப்ரேட்டிங்க்கு நம்ம இன்புட்ஸ் பாஸ் பண்ண முடியும். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே கவர் பண்ணியிருந்தேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டிங்காக நான் வேல்யூஸை உள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஜென்ரலி எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேல்யூனே கொடுக்குறேன். இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டில் நம்ம அதுக்கு வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு இதோட காம்பனண்ட்டில் ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரேட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் 4.5 அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ வேல்யூவை நான் இந்த டெஸ்ட் காம்பனண்ட்டோட காம்பனண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வேல்யூவை இப்போ நான் பாஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேட்டிங் காம்பனண்ட் போயிட்டு இங்கே நம்ம அதை ரிசீவ் பண்ண போகிறோம். ரேட்டிங்கோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு. ஓகே, ஸோ ஜென்ரலி ஒரு இன்புட் வருது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு வேரியபிள் வேணும். இங்கேயும் நான் சேம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ சப்போஸ் யாருமே வேல்யூ வெளியிலேருந்து உள்ளே பாஸ் பண்ணலன்னா 0வை அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இனி இப்படி ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணாலும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எரர் போயிருக்காது. இந்த எரர் ஏன் போகல அப்படின்னா என்னதான் நமக்கு ஒரு வேரியபிள் உள்ளே இருந்தாலும் வெளியிலேருந்து நம்ம அனுப்பும்போது இந்த ஆப்புக்கு தெரியாது அந்த வேல்யூ வெளியிலேருந்து உள்ளே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி வெளியிலேருந்து உள்ளே வரப்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு டெக்கரேட்டர் ஆட் பண்ணோம். அந்த டெக்கரேட்டர் என்ன அப்படின்னா அட் இன்புட் அப்படின்ற டெக்கரேட்டர். இது ஆங்குலர் கோர் மாடியூலில் இருக்கிற ஒரு டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டர் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே சிங்கிள் கோட்டில் நம்ம வெளியில் இதுக்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேரியபிளோட நேமே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அங்கே இருக்கிற எரர் போயிடுச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம இன்னர் காம்பனண்ட்டில் ஒரு வேரியபிளுக்கு மேலே இப்படி ஒரு டெக்கரேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம வெளியிலேருந்து உள்ளே அனுப்பிக்க முடியும் அப்படின்றது தான் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இதில் அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து நம்ம இந்த வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அந்த பேரில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டும் சேம் நேம் கொடுத்துருக்கனால நம்ம கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா இதை இன்புட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் அங்கே எரர் அடிச்சிருச்சா. அங்கே ஏன் எரர் அடிச்சிருச்சு அப்படின்னா வேல்யூ அப்படின்ற வேரியபிள் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வேல்யூன்ற வேரியபிள் இல்லைன்றனால தான் நமக்கு எரர் அடிக்குது. இந்த பாருங்கள் கான்ட் பைண்ட் டு வேல்யூ சின்ஸ் இட்ஸ் நாட் அ நோன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங். ஓகே, ஸோ இது நோன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம டெக்கரேட்டருக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதுதான் நோன் ப்ராப்பர்ட்டி. டெக்கரேட்டருக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் இன்புட்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இன்புட்டை காப்பி பண்ணி நான் இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எரர் போயிடுச்சு. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டிங்குள்ளே இன்புட் அப்படின்ற கீக்கு தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். உள்ளே நம்ம அதை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஓனாக என்ன பேர் வேணாலும் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதை வேல்யூன்னே மாற்றிடுறேன். ஸோ தட் இதுவும் ஒரே நேமில் இருக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம வேல்யூனே மாற்றிடலாம். இப்போ நம்ம வேல்யூவை உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. இனி இந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார் ரேட்டிங்கோட HTML காம்பனண்ட் போயிட்டு இங்கே நம்ம டம்மியாக கொடுத்துருந்தோம் இல்லையா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ளே this டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபைலையும் சேவ் பண்ணிடுவோம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னா பாருங்கள் எனக்கு 4.5 வந்திருக்கும். ஓகே,
இப்போ நான் அவுட்டர் காம்பனண்ட்டில் அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். டெஸ்ட் காம்பனண்ட் போயிட்டு 4.5க்கு பதிலாக நான் 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வேல்யூ 4ன்னு மாறி இருக்கும். இனி அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு எத்தனை ஸ்டார்ஸ் நம்ம காமிக்க வரோம், டோட்டல் ஸ்டார்ஸ் எவ்வளவு, அதில் இந்த ஸ்டாருக்கு வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம அடுத்து நம்ம காமிக்க வரோம். இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டோட்டல் ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோமா. டோட்டல் ஸ்டார்ஸ் நான் 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம காமிக்க போகிற ஸ்டார்ஸ் 5. அதில் அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி காமிப்போம் அப்படின்றதான் சிம்பிள் லாஜிக். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு 5 ஸ்டாரை நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். கரெக்டாக. ஸோ 5 ஸ்டாரை நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் எங்கன்னா நம்மளோட HTML காம்பனண்ட்டில். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரே ஒரு எல்லை தான் இருக்குது. அதாவது ஒரே ஒரு ஸ்டார் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம 5ஆக காமிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை லூப் பண்ணிடலாம். ஸோ லூப்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியாதுன்னா அது இதிலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ng4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் இருக்குது. இந்த டைரக்டிவை நம்ம எந்த டேக் வேணாலும் அசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார் ng4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு டபுள் கோட்டில் நம்ம ஃபார் லூப் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா லெட் ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம் I ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஐன்றது அந்த ஐட்ரேஷனோட வேல்யூவை ஹோல்ட் பண்ணுற ஒரு வேரியபிள். ஓகே. ஸோ லெட் I ஆஃப் இங்கே நம்ம ஒரு அரே தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். லெட்டு ஒரு வேரியபிள் நேம் ஆஃப் ஒரு அரே. ஸோ இங்கே நம்ம ஒரு அரேயை பாஸ் பண்ணோம். பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சும்மா ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரு நியூமரிக் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நிறைய விதமாக ஹேண்டில் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கேயே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது அரே மாறிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன், அப்புறமா வேறு விதமாகவும் காமிக்கிறேன். ஓகே. இப்போ மீனிங் என்னென்னா நமக்கு இந்த அரேயில் 5 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றதான் மீனிங். இந்த 5 ஐட்டமுக்கு நம்ம லூப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்மளோட காம்பனண்ட் போயிட்டு இங்கே இந்த அரேக்கு பதிலாக நம்மளோட இந்த அரேயை கொடுத்துடலாம். டோட்டல் ஸ்டார்ஸ் அப்படின்ற அரே. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்க்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி 5 எல்லை எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் நம்ம 5க்கு பதிலாக 6 கொடுத்துருக்கோன்னு வைங்களேன், நமக்கு 6 எல்லை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இதுக்குள்ளே கொடுத்துருக்க வேல்யூஸ் நான் சும்மா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட நமக்கு 5 எலமெண்ட்ஸ் வரதான் போகுது. ஏன்னா ஜஸ்ட் அந்த அறையை நம்ம லூப் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணல. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இங்கே வேல்யூ அப்படி வச்சுட்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு அரே பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு blank அரே கொடுத்துட்டு டாட் அதோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். ஓகே. ஜென்ரலாக அரேக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அதுக்குள்ளே நான் இந்த வேரியபிளை பாஸ் பண்ணிடுறேன். 5 பாஸ் பண்ணிடுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு 5 ஐட்டம்ஸ் இருக்கிற ஒரு அரேயை கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள் உங்களுக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே நான் சும்மா 10ன்னு கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டலாக நமக்கு 5 ஸ்டார்ஸ் வேணும். அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த 5 ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த அரேக்குள்ளே 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலமெண்ட்டை நம்ம லூப் பண்ணுறோம். ஸோ 5 எல்லை எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு எல்லை எலமெண்ட்டுக்குள்ளேயும் 2 ஐக்கான் வச்சுருக்கனால தான் நமக்கு இங்கே மேலே கீழேன்னு 5 எல்லையில் நமக்கு 10 ஸ்டார்ஸ் வந்திருக்கு. ஓகே. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம காமிக்கணும், இன்னொன்று நம்ம ஹைட் பண்ணணும். அதான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஜென்ரலி ஐ அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பேர் தான் அது கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டான டிஃபைன்ட் நேம்ஸ் நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்டார்னே வச்சுக்கிறேன். ஓகே. டோட்டல் ஸ்டார்ஸில் இது ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இனி இந்த லூப்போட இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லூப்போட இண்டெக்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இங்கே ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு லெட்டு I ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஐன்றது நம்மளாக டிக்ளேர் பண்ணிருக்க வேரியபிள். இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது ஆங்குலரே நமக்கு தர்ற ஒரு வேல்யூ. இந்த இண்டெக்ஸோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே இண்டெக்ஸ்ன்னு தான் கொடுக்கணும். அதை நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இந்த லூப் 5 தடவை ஐட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு லூப்லேயும் இந்த கரண்ட் ஐட்ரேஷனோட இண்டெக்ஸை நமக்கு அது தரும். அதை நம்ம இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே சிம்பிளாக ஐன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டெக்ஸை +1 கொடுத்துடலாம். ஓகே. ஸோ +1 கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு 1 2 3 4 5 வந்துடும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு லூப்லேயும் அந்த எல்லை லோட் ஆகும்போது இந்த SVG காமிக்க போகிறோமா இதை காமிக்க போகிறோமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். எப்படி இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம ng4ன்னு சொல்லிட்டு ஃபார் லூப் எழுதணுமோ அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு இஃப் கண்டிஷன் எழுத முடியும். ஸ்டார் கொடுத்துட்டு ng ifன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராக்கெட்டில் I+1 இந்த I+1 இருக்கு இல்லையா, அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு திஸ் டாட் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே. இப்போதைக்கு இந்த SVG நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த SVG காமிக்கிறோம்.
எப்போல்லாம் இந்த எஸ்விஜி காமிக்க போகிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், i+1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0, 0+1 1 இருக்கும். கரெக்டாக 1 வந்து இந்த 4 கம்மியாக இருந்துச்சுன்னா காமி அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 வந்து 4 கம்மி தானே, அப்போது அது நமக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள் 1 4 கம்மி, ஸோ காமிக்குது. 2 4 கம்மி காமிக்குது. 3 4 கம்மி காமிக்குது. 4 4 கம்மி காமிக்குது. 5 வந்து 4 கம்மி கிடையாது, அதனால் அந்த ஸ்டார் காமிக்கல. 5வது தடவை இந்த எஸ்விஜியோட இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கண்டிஷன். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கண்டிஷனை நம்ம அடுத்த எஸ்விஜி கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஷோ பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை அப்படியே இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லெஸ் தேன் ஈக்குவல் டுக்கு பதிலாக நான் ஒரு கிரேட்டர் தேன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 4 வரைக்கும் நமக்கு மேலே இருக்க எஸ்விஜி காமிக்குது. 5வது தடவை வரும்போது இந்த எஸ்விஜி ஃபெயில் ஆயிரும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிரும். அதனால் 5வது தடவை இந்த ஸ்டார் காமிக்குது. இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ரேட்டிங் வந்துருச்சு. இனி கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு மார்ஜின் ரைட்டு 2 கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா சின்ன ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இனி இந்த ஸ்டார்ஸோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஜென்ரலாக எஸ்விஜி எலமெண்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்குள்ளே கரண்ட் கலர் அப்படின்ற வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஃபாண்ட் கலர் அப்ளை பண்ணாலே போதும், அந்த எஸ்விஜியோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நான் ஒரு ஃபாண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் 400 கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டாருக்கு நம்ம கலர் கொடுக்கல, இந்த ஸ்டாரை நம்ம கிரேயாக கூட வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட கிளாஸ்க்கு போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு கிரே ஒரு 500 கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு அதுவும் ஒரு லைட் கலர் கிடச்சிருச்சு. வேணால் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம், 400 கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்டார் ரேட்டிங் ரெடி. இது ஒரு டிசைன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு 2 எஸ்விஜி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஃபில் பண்ணாத எஸ்விஜியும் ஃபில் பண்ண எஸ்விஜி இந்த மாதிரி வேண்டாம், எல்லாமே ஃபில் பண்ண எஸ்விஜியாக இருக்கணும், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சிம்பிளாக பண்ண முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது கீழே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 இருக்குது, கீழே இருக்கிறத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எஸ்விஜி இருக்கு இல்லையா, இந்த எஸ்விஜியை டெலீட் பண்ணிடுறேன். நமக்கு இந்த எஸ்விஜி வேண்டாம். இந்த இஃப் கண்டிஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்க கண்டிஷனை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனையும் டெலிட் பண்ணிடுறேன். இஃப் கண்டிஷனும் வேண்டாம். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள் நம்ம என்ன ரேட்டிங் கொடுத்தாலும் 5 தடவை லூப் பண்ணுறோம், 5 ஸ்டார் வந்திருக்கும். கரெக்டாக. இனி நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்விஜி இருக்கு இல்லையா, அதோட கிளாஸுக்கு போயிட்டு இங்கே நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ கண்டிஷன் நான் எப்படி கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் காப்பி பண்ண கண்டிஷனை இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இனி சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கண்டிஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறேன். இது ஒரு கண்டிஷன், இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிங்கிள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது நடக்கணும், எல்ஸ் இந்த சிங்கிள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது நடக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது தான் எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சாக வேணும். கரெக்டாக. ஸோ இந்த கலரை நான் கட் பண்ணி கண்டிஷனுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எனக்கு இந்த கலர் வேணும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் கிரே 400 வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த 2 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஷேர்டாக ஒரு ரேட்டிங் காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது 2ல் ஒன்று நான் ஹைட் பண்ணிடுறேன், இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை மட்டும் நான் ஆக்டிவாக வச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த சிம்பிள் வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ தட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.